நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனிமே தாங்க பிரச்சனையுமே ஆரம்பம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குத்துவிளக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளியம்மாலாம் பார்த்துருப்பீங்களா, அப்படியே சும்மா குத்துவிளக்கு எடுத்துன்னு எப்படி போவாங்க ஒரு பக்கம். சாமி அப்படியே சும்மா ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சுன்னா இறங்கி அடிச்சு சும்மா யாரா இருந்தாலும் விடாது. அப்படியே சும்மா அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அச்சு தூக்கிட்டு சாமி போயிட்டே இருக்கும். அது போலதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. அப்படி என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எவ்வளவு நல்லா பொறுப்பா பார்க்கலாம். தனக்கு பிடிச்ச தனக்கு உயிருக்கு உயிரான விஜய இன்னொருத்தி கல்யாணம் பண்ற போது அதை பார்த்துட்டு தாங்கற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்து எனக்கு எடுத்து குத்த போறாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் ஷாக்கு, என்னடா இது அப்படி நடந்துச்சடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட ஆமா அது தாங்க இல்ல அப்படி நடக்க போற தருணத்தை தான் இவங்க வந்து தடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு பண்ண விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் சூழ்ந்து அவங்க குடிச்சு ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் வருது. சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சுட்டாருங்க. அப்படி என்ன சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடரி அதாவது ஐயோ மல்லி நான் உண்மையான ரேணுகாவே இல்லை, நான் சுடரி என்னை விட்டுரு சாமி, எனக்கு உயிர் இருந்தா போதும், உயிருக்காக நான் ஆசைப்பட்டு ஏதோ நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் இனிமே உங்க வழியில குறுக்கே வரமாட்டேன் சாமி, ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்னை விட்டுருக்க கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குட்டு 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 குட்டுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, நடந்துச்சுப்பா, இதோட விட்டுட்டு தலை முடிங்கிட்டு அடுத்த வேலை என்னவோ அதை தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம இதுலயும் ஒரு பக்கம் நம்ம இன்வால்வ் ஆயிருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. என்னதான் பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில பிரச்சனைன்றது வரும், வராமலாம் இருக்காது, எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனா அது வந்து அப்படியே காத்து வாக்குல போயிட்டா சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு தொடர்ச்சியா அதே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமே பிரச்சனையா வாழ்க்கையில ஒரு பக்கம் கொடி கட்டி பறகுதுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் அப்படியே சும்மா தென்றல் வந்து வீசும்போது என்ன சுகமோ மனசுல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காத்து வீசுதுங்க. யார் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் மனசுல. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியோ நல்ல வழியா நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம தாலி கட்ட போயிட்டேன், என்னோட தெய்வம் மல்லியை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை ஒரு பக்கம் கையெடுத்து குமர உடனே அந்த இடத்துல வெண்பா வந்து அப்படியே சும்மா நம்ம சுடரி இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல் படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே காட்டுறாங்க. நீங்க வந்து இந்த பார்த்தீங்களா எங்க போய் ஸ்கூல் படிச்சீங்க காலேஜ் படிச்சீங்க அப்படின்றதுக்கு எல்லாமே எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க படிச்சு ஊரே மாத்திரம் 420 கேப் மாதிரி முள்ள மாதிரின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆதாரம் இப்போ எங்கிட்ட இருக்கு. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும், என்னதான் பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இதுக்கு மேல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நாங்க வச்சுதான் சட்டம், நாங்க என்ன சொல்றோங்களோ அதுதாங்க நடக்கணும். அதை விட்டு நீங்க ஒண்ணு நடக்கிறது நாங்க ஒண்ணு நினைக்கிறது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் பேசின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காரு. டே என்னடா பண்றீங்க, என்னதான் பண்றீங்க, நாங்க ஒரு ஆளவே நான் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல, உங்க பாட்டுக்கு எதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, இப்படியே போயின்னு நான் எதுக்கு இருக்கணும் சார், நான் கம்முன்னு போயிட்டடா, டே அந்த வீட்டை விட்டு நான் போயிடறா, எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லடா, நான் போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, தம்பேடே கதிரேசா உன் பர்ஃபார்மன்ஸ் பலம் வேற மாதிரி இருக்கு தலைவா, நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வாவ் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது சொல்ல பார்க்கலாம். எல்லாமே ஒரு பக்கம் எல்லாம் மீறி போயாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால விட்டுருங்க, இதோட இதை விட்டுருங்க. இதுக்கு மேல இதை தேவையில்லாம இன்வால்வ் பண்ணி நம்மளும் ஒரு பக்கம் குழப்பத்துல தள்ளி அப்படியே சும்மா நம்ம தலையை ஒரு பக்கம் கிட்டு 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 வழியில தள்ளி விடாதீங்க. நாம நம்ம வேலையை பார்த்து குழப்ப பார்த்து நம்ம பாட்டு நம்ம ரூட்ல போயின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மனோவர் வந்து இதோ பாருங்க எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, இவன் உண்மையான ரேணுகா இல்ல இவன் சுடரி தான், அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, ஆதாரத்தை நான் காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே விஜய்க்கும் மல்லிக்கு தான் கல்யாணம் நடக்கணும், இந்த இடத்துல இவளை வீட்டை விட்டு துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நாங்க எதுக்கு துரத்தி அடிக்கணும், நாங்க எதுக்கு துரத்தி அடிக்கணும், இவன் என்னோட பொண்ணு தான், என்னோட பொண்ணு முகஞ்சாட எனக்கு தெரியாதா, ஏன்னா டே என்னடா பெத்து வளர்த்தவனை வந்து இங்க அப்படியே சும்மா நெருப்பு குச்சி கொத்தி போட்டுனே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்னோட பொண்ணு தான்டா எனக்கு தெரியும்டா, நான் சொல்லுண்டா அடிச்சு சொல்லுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட அவங்காரத்தோடய பேசிட்டு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி தொலைங்கடா, என் பொண்ணு உயிரோட இருக்கிறது பிரச்சனைடா, நானே எதனா பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கோவப்படாரு. கதிரேசா கோவப்படாரு கதிரேசா, நம்மளும் ஒரு மனுஷன் தானே, அதனால நீ எப்படி கோவப்படலாம் சொல்லு பார்க்கலாம். எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா என்கிட்ட பேச்சே ரிவிட்டு தான், அடிச்சு சும்மா ஓட விட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓட்டே, என்னதான் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது.
போடா டே எந்த கதைனா போய் தொலைடா, வாழ்க்கையில ஒரு பக்கம் நிம்மதியே இல்லடா, இந்த பக்கம் போனா குத்துது கொடியுது, அந்த பக்கம் போனா அப்படி இப்படி என்ன நான் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சண்டைல மாட்டு ஒரு பக்கம் மாட்டு முழிக்கிற பொழப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் முழிக்கிறாரு. யோ விஜய் இந்த பக்கம் மல்லி, அந்த பக்கம் ரேணுகா, சும்மா தில்மாவா இருப்பா. அது இல்லாம ரஞ்சிதம் ஒரு பக்கம், நிஷா ஒரு பக்கம், 4 சைடு உனக்கு மச்சே இருக்கியா மச்சம் இருக்கு, அதை விட்டுட்டு நீ இருந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க தலைவன் ஃப்ரெண்டு மச்சான் அறிந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா, களத்துல இறங்கி அப்படியே சும்மா ஒரு காட்டுறான். அவனுக்கான நேரம், அவனுக்கான சான்ஸ் கிடைக்கல. உங்க கேங்லயும் இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் கை இருப்போம். அவனை மறக்காம இந்த வீடியோவை அவனுக்கு அப்படியே சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி திறமசாலி, ஏன்னா நம்ம கேம் பேச்சாலே வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமை பக்கம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைனா அது நம்ம தலைவன் தான். அவனை பத்தி நம்ம பேசிக்க முடியாது. அந்த மாதிரி தாங்க விஜய்க்கு ஒன்றும் இல்லை, பருப்பெல்லாம் வேகாது, மெயின்டைன் பண்ண முடியல. விளையாட அப்படியே திணறது ஒரு பக்கம், இந்த பக்கம் போனாலும் குத்துது, அந்த பக்கம் போனாலும் குத்துது, திணறது ஒரு பக்கம், அடிக்குது உதைக்குது. அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குழப்பத்தில் குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா பயத்துல ஒரு பக்கம் கூறி போயிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம், மூணு நம்பருக்கு தருகிறேன். நடக்கட்டும் இருட்டு மீறி மறையுட்டுமே கண்ணாடி